நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லா வீட்லையுமே நம்ம வீட்லையும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். எல்லா வேலையுமே காலையிலே முடிச்சுட்டு பாத்திரம் சாமி ஜாமான் மட்டும் சரி குளிச்சுட்டு வந்து விளக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு அப்புறம் சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு திரும்ப அதெல்லாம் பொட்டு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் சாமி பாத்திரமும் பொட்டுலாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரசாதம் பண்ண வந்திருந்தேன். எப்பவும் போல தான் பூர்ண கொல்கட்டை மட்டும் பண்ணிட்டு கொண்டக்கடலை வேக வச்சிருந்தேன். அதையும் தாளிச்சிட்டு அப்புறம் அவள் பொரி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நானே மஞ்சள் பிள்ளையார் பண்ணியிருந்தேன். என்ன கால் கையெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு என்னால் முடிஞ்சவரை எனக்கு தெரிஞ்சொல்லி பண்ணேன். என் பையன் அதே பண்ண உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் களிமண் எடுத்து அதில் வந்து பிள்ளையார் பண்ணி வைக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7:30 மணியே ஆகிடுச்சு நைட்டு. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை வச்சு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. கும்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கொல்கட்டை நல்லாவே வந்துருந்துச்சு. அழகாக ஸ்டஃப் பண்ணி தான் வச்சு லைட்டாக வெடிப்பு மட்டும் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொல்கட்டெலாம் கொடுத்தோம். நம்ம வீட்டுக்கும் கொல்கட்டெலாம் வந்துச்சு. எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்றுக்கு இன்னொரு குட் நியூஸ் கூட நடந்துச்சு. நம்ம சேனலில் வந்து 600 வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.